Continue. Continue. World War II writers. So, okay, we will start with Angry Young Man Group. So, as stated earlier, we know very well there were many revolutionary groups that came into after World War II. So, one of that revolutionary groups is Angry Young Man Group. So this is nothing but they were all angry at the established models that were already there, and the various British novelists and playwrights who emerged in 1950s. They expressed scorn and disaffection. So they are not happy with the order of the country. So, for instance, they were all educated at the red brick universities. For example, even now, if you witness Manomaniyam Sundarnar University, it will be built with red brick. So that kind of red brick universities, and they all didn't like, because many of the rebels came from those universities. They didn't like, so they thought that okay, let us show some attitude, some distaste, some revolutionary zeal against the set norms. So they wanted to show the futility of war. அதாவது வார்னால எதுவும் நடக்காத அந்த கேவலத்தை காட்டணுங்கிறதுக்காகவே they became இப்படி சொல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷனரியா ஆயிட்டாங்க. அதுல முக்கியமான ஆள் யாருமா போட்டிருக்கு பாருங்க, சொல்லுங்க யாரு? ஜான் ஜான் ஆஸ்பான். ஓகேவா? ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. ஸோ இவர் வந்து பெஸ்ட் அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஃபார் த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ஆஃப் டோனி ரிச். எஸ்மா, எஸ்மா. Slide is invisible. Oh, slide is not visible. I'm really sorry. I will share my screen. But I forgot to share my screen and I'm doing everything. Sorry, sorry, sorry. Now is it? Is it visible? Okay, so he's the writer, John Osborne. He's one of the angry young man writers. Okay, so you can see in the screen, he won the Academy Award for Best Adapted Screenplay for Tony Richardson's movie version of Henry Fielding's Tom Jones. டாம் ஜோன்ஸ் எழுதுனது ஹென்ரி ஃபீல்டிங், ஓகேவா? அத மூவி வெர்ஷன்ல மாத்துனது டோனி ரிச்சர்ட்சன். அந்த மூவி வெர்ஷனுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுனதுனால ஆஸ்போனுக்கு அகாடமி அவார்ட். ஸோ இவர் எப்பவுமே வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கே தெரியும் அந்த ரெவல்யூஷனரி ஜீல் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இவரோட ஹீரோஸ் வந்து ரொம்ப கரெக்டாலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப பேத்தட்டிக்கா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரியன் ஹீரோஸ் ரொம்ப பந்தாவா காட்டுவாரு, பட் எவனுக்குமே கூர் இருக்காது. என்னடா இவ்வளவு பெரிய வீரங்கிற இந்த ஒரு சின்ன முடிவுல போய் தவறிட்டியே, அந்த ஹமார்ஷியான்னு சொல்லுவோம்ல, டிராஜிக் ஃபிளா, அது வந்து ரொம்பவே இவங்கள்ட்ட இருக்கும். வேணும்னே ஹீரோவா போர்ட்ரே பண்ணாம ஒரு மாதிரி அவன் ஒரு தவறானவன் மாதிரியும், அவனுக்கு எதுவுமே இல்லை, அவன் லேக் ஆனவன் மாதிரியும் போர்ட்ரே பண்ணுவாங்க. ஓகே, ஷால் வி சி லுக் பேக் இன் ஆங்கர். ஓகே, இது நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இது வந்து 1956, ரொம்ப முக்கியமான இயர்ப்பா, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ராயல் கோர்ட் தியேட்டர், அண்ட் இதுலயும் சோஷியல் லைஃப்பை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட் வந்ததுக்கு காரணமே இந்த லுக் பேக் இன் ஆங்கர், அல்லது இப்படி சொல்லிக்கலாம், மேனிஃபெஸ்டோ ஆஃப் திஸ் மூவ்மெண்ட்னா அது லுக் பேக் இன் ஆங்கர் தான், ஜான் ஆஸ்பான் எழுதினது. அடுத்து த என்டர்டெய்னர் ஒன்று எழுதியிருக்காரு. அதுல ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஆர்ச்சி ரைஸ். ஆர்ச்சி ரைஸ் மியூசிக் ஹால் பெர்ஃபார்மர், அவ்வளவுதான்.
அடுத்து லூதர். இது வந்து மார்ட்டின் லூதரோட லைஃப்பை பத்தி. ஓகே, இவரால பெரிய ஒரு ரெஃபர்மேஷனே வந்துச்சு. ஸோ லூதர், மார்ட்டின் லூதரை பத்தின கதை. ஓகே, அதே மாதிரி அவர் வந்து ஆர்சி சர்ச்சுக்கு எதிராக போய் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கதை இது. ஸோ அதை பத்தி இவர் எழுதியிருக்காரு. லுக் பேக் இன் ஆங்கர் பார்க்கலாமா? ஸோ ஆட்டோபயோகிராபிக்கல் பிளே தான். வாட் ஆல் ஜான் ஆஸ்பார்ன் வென் த்ரூ அதைத்தான் கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரோட அன்ஹாப்பி மேரேஜை பத்தினது. ஓகே, டெர்பில. ஸோ 3 சண்டே ஆஃப்டர்நூன் இந்த கதை நடக்கும். இன் ஒன் ரூம் ஆட்டிக் அபார்ட்மெண்ட் ஆஃப் ஜிம்மி போர்ட்டர் அண்ட் அலிசன். ஸோ இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் யாரு? ஜிம்மி போர்ட்டர் அண்ட் யாருமா? Jimmy Potter ஜிம்மி and போர்ட்டர் அண்ட் Allison. வெரி குட். ஸோ மறந்துடாதீங்க, 1950s நடக்கிற கதை. ஓகே, ஸோ ஜிம்மி போர்ட்டரும் அவனோட ஃப்ரெண்டு பேரு கிளிஃப் லூயிஸ். இது பேர்லாம் மறந்துடாதீங்க. அவனோட ஃப்ரெண்டு பேரு கிளிஃப் லூயிஸ். அவங்க வந்து சண்டே நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒய்ஃப் அலிசான் வந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி வந்து எல்லாரையும் கண்ட மெனிக்கு ஏசிட்டு இருக்கிறான். அண்ட் யார கிளிஃப் அலிசன் சுத்தி இருக்கிற எல்லாரையும், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் கேர்ளை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு இவன் வந்து பாராட்டணும். ஆனா அந்த பிள்ளைய வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். நீ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். ஜிம்மி என்ன பாக்குறான் அப்படின்னா, அந்த அவனால அந்த சுத்தி நடக்கிற ஈவெண்ட்ஸ் அவனால ஜீரணிக்க முடியல. அந்த கோவம் தான் அவனை இது பண்ணுது. எதெல்லாம் இந்த பிரிட்டிஷ் பியூரோக்ரன்சி, அதாவது வந்து முதலாளித்துவம், இந்த பணக்கார வர்க்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் கேட்டாலே அவனுக்கு கோவம் வரும். அதே மாதிரி அவனே வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பொசிஷன்ல தான் இருப்பான். ஓகே, அதே மாதிரி அவனுக்கு சக்சஸ் கிடைச்சாலும் அது நிரந்தரம் இல்லைங்கிறது அவனுக்கே தெரியும். அதையே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறக்குறத பார்த்துருப்பான். ஓகே, அப்ப யாருமே வந்து அவ்வளோவா பார்த்துக்கல யாரையும், அதாவது கண்டுக்கல. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே, அப்பா இறந்துட்டா குடும்பம் வந்து சதையும்பாங்கல்ல, அந்த மாதிரி யாருமே அதை கேர் பண்ணல. அப்ப என்ன சொல்றான், எப்படி மத்தவன்லாம் கண்டுக்காம போனாமோ அதே மாதிரிதான் நீயும் ஆலிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க, லேடி புசிலானிமஸ். லேடி புசிலானிமஸ் மீனிங் கவர்ட்லி, நீ ஒரு கோழை அப்படின்னு சொல்றான். புசிலானிமஸ் கேட்க வாய்ப்பு இருக்குமா? யாரை பார்த்து கேட்கறான்னு சொல்லுங்க பார்ப்போம். Wife பார்த்து. வெரி குட். ஆலிசனை பார்த்து ஜிம்மி கேட்கறான். ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ கிளிஃப் வந்து எப்படியாவது அவன் குறுக்க இருக்கான்ல, சரி நம்ம எப்படியாவது ஒரு சமாதான கூடிய பறக்க விட்டுலாம்னு பாக்குறான். அப்ப 2 பேருக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தகராறு. அப்ப அலிசன் வந்து கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஜிம்மி வந்து சரி சாரி சாரிங்கிறான். அதுக்கப்புறம் அலிசன் நேரா கிளிஃப் கிட்ட போய் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஓகே, நான் ஜிம்மி கிட்ட கூட சொல்லல. அப்ப கிளிஃப் என்ன சொல்றான், போய் முதல்ல அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு கேம் விளையாடுறாங்க ஜிம்மி அண்ட் அலிசன். அது என்னன்னா ஸ்டஃப்டு பேர் அண்ட் அ டாய் ஸ்குவிரல். இது கேட்கலாம், முன்னாடி கேட்டிருக்காங்க போல ஒன்ஸ். A game of stuffed bear and a toy squirrel. ஸோ ஆலிசனோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஹெலனா சார்ல்ஸ் இஸ் கம்மிங் ஃபார் அ விசிட். ஸோ ஜிம்மிக்கு வந்து மறுபடியும் ஹெலனா விசிட் பண்றது பிடிக்கல, தன்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றது அவனுக்கு பிடிக்கல. இப்போ ஹெலனா, இப்போ அடுத்த சண்டே வந்துருச்சு சரியா. இப்போ ஹெலனா வந்து has arrived. ஸோ ஜிம்மி சராங்கி இஸ் நவ் டைரக்டட் அட் ஹெலனா. ஜிம்மி வேணா ஆலிசனை திட்டிட்டு இருந்தான், ஆனா இப்போ ஹெலனாவை திட்டிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்றா ஹெலனா அப்படின்னா, இப்படிப்பட்டவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க, நான் உங்க அப்பாட்ட சொல்றேன் பாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா. உங்க பொண்ணு நல்லாலாம் வாழல, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி விட்டுறா. கர்னல் ரெட்ஃபர்ன் இதான் அவங்களோட அப்பா.
அப்புறம் வந்து ஆலிசன் வந்து கிளம்பிடுறா. சரி அவங்க அப்பா வந்துருவாரு, கிளம்பிடுறா. ஆனா ஹெலனா அங்கேயே தங்குறா. அப்ப என்ன ஆகும்னா, ஹெலனா வந்து இப்போ தனியா விடப்பட்டதுனால ஜிம்மி மேல ஒரு அட்ராக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகுறாங்க. கடைசியில் இந்த ஆக்ட் 3 இட் இஸ் சண்டே ஆஃப்டர்நூன் அகேன். அண்ட் ஜிம்மியும் கிளிஃபும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு மாற்றம் இருக்கும். அது என்ன தெரியுமா? சண்டே வந்து இவங்க பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்களா, ஆனா இப்ப யாருக்கு பதிலா யார் இருக்கா? ஆலிசனுக்கு பதிலா ஹெலனா. அவ்வளவுதான். ஸோ இப்போ ஆலிசன் சஃபர் ஆகுறா. ஸோ ஜிம்மி வந்து ஹெலனா கூட நைஸரா இருக்கான். அது எப்பவுமே அப்படித்தானே. ஆஹ் வேற ஒருத்தரை பார்த்தாலும் சாப்பிட்டா இருக்க தோணும். அப்புறம் கிளிஃப் வந்து ஒரு வழியா இந்த அம்மா இந்த வீட்டை விட்டு கிளம்புறாப்பா அப்படின்னு. அப்புறம் ஆலிசன் வரா. என்னன்னா, பேபி பிறந்துருச்சு ஆனால் அதை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. ஹெலனா வந்து ரொம்ப கில்ட் ஆகி கிளம்பிடுறா. அதே மாதிரி ஆலிசன் இப்போ தான் உண்மையை சொல்றா. ஓகே, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஜிம்மி கடைசியில் முடிவு பண்றான், ஓகே ஆலிசன் நம்மள மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணா சேர்ந்துட்டு திரும்பவும் பேர் அண்ட் ஸ்குவிரல் விளாடுறாங்க. இதுதான் கதை. ஸோ இது ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது. பட் ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி, அந்த மேனரிசம்ஸ் எல்லாத்தையும் கிண்டல் அடிக்கிற மாதிரியான கதை இது. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மா? ஷல் ஐ மூவ் ஆன்? எஸ் சார். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் ரைட்டர் இஸ் அர்னால்ட் வெஸ்கர். ஸோ இவர் வந்து வெஸ்கரோட முக்காவாசி இது ஆட்டோபயோகிராபிக்கல். ஓகே, அவரோட ட்ரிலஜி ஒன்று உண்டு, ரோனி காரனை பத்தினது. இது ரொம்ப முக்கியம், சம்டைம்ஸ் கேட்பாங்க. வெஸ்கர் என்னெல்லாம் எழுதுறாரு பாருங்க. சிக்கன் சூப் வித் பார்லி, ரூட்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜெருசலம். ஓகே, ஆல்ரைட்மா. ஸோ இவங்களோட மூணு ஒர்க்கையும் சொல்லுங்க பாப்போம் இருக்கா. கேன் யூ டெல் வாட் ஆர் த த்ரீ ஒர்க்ஸ்? ஒரு ஒர்க்கு கீழே இருக்கு பாருங்க, சிக்கன் சூப். Roots, I'm talking about Jerusalem, the kitchen, chips with everything. வெரி குட், வெரி குட். ஸோ கிச்சன் வந்து ஒரு கிச்சன் போட்டுறாவும் பேஸ்ட்ரி குக்காவும் அவனோட எக்ஸ்பீரியன்சஸ். சிப்ஸ் வித் எவ்ரி திங்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ் பற்றின சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் சூப் வித் பார்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும், கான் ஃபேமிலியை பற்றினது தான். 1936 லண்டனில் நடந்தது. ஓகே, அவங்களோட டவுன் சேஞ்சிங் வேர்ல்டு. இந்த சேஞ்சிங் வேர்ல்டு எல்லாம் வரும்போது ஜென்ரலி யூ ஷுட் அடாப்ட். இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியே போயிருவீங்க சொசைட்டியை விட்டு. அதுதான் இங்கேயும் நடக்கு. ஸோ பேரண்ட்ஸ் பேரு சாரா அண்ட் ஹாரி. அடா அண்ட் ரோனி வந்து அவங்களோட சில்ட்ரன். ஓகே, சிக்கன் சூப் கதை. ஓகே, அதே மாதிரி அவங்களோட பேக்ட்ராப் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலினிசம் அண்ட் 1956 ஹங்கேரியன் ரெவல்யூஷன். இதே 1956 ஒரு ஒர்க் பப்ளிஷ் ஆச்சு. என்ன work? எனி ஐடியாமா? Look back in anger. யா, வெரி குட், வெரி குட். ஸோ அதே மாதிரி இது ஹங்கேரியன் ரெவல்யூஷனும் அதே இயர் தான். சிக்கன் சூப்புங்கிறது இது எதை குறிக்குன்னா, பிரதர்ஹுட், எல்லாருக்கும் கொடுத்துறது அப்படின்ட்டு. அப்போ பிரெக்னன்சி வருது யாருக்கு? சாரா. சாரா வந்து யார்? அந்த பேரண்ட்ஸ். ஓகே, அப்போ வந்து சாரா வந்து தனித்து விடப்படுறா. அண்ட் எப்படி ரெண்டு பேருக்கும் பஞ்சம், ஹஸ்பண்டும் விட்டுட்டாரு. கடைசியில் ஒரு சிக்கன் சூப் நெய்பர்ஸ் கொடுக்கறத வச்சு இவங்க சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த சூப் வந்து கடைசியில் பார்லியா ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதே அதாவது இது ஏன் காட்டுதுன்னா, அந்த ஃபேமிலி வந்து டிக்ளைன் ஆகுது, அதே நேரத்தில் கம்யூனிசமும் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறத காட்டுறாங்க. கிச்சன் சிங்க் ரியலிசம். கிச்சன் சிங்க் ரியலிசம்னா ஒன்றும் இல்லை, டொமஸ்டிக் சிச்சுவேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் பிரிட்டன்ஸ், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட் உண்டு.
தே யூஸ் டு என்ஜாய் இந்த பார்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்குன்னு தேர் ஆர் சம் என்ஜாய்மெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி கிச்சன் சிங் ரியலிசம் பேசும். ஓகே, அதாவது அவங்களோட ஆஃப் ஹார்ஸ் அப்போ, ரைட்? ஓகே, ஸோ த டேர்ம் கிச்சன் சிங்க் ஸ்கூல் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை டேவிட் சில்வெஸ்டர். ஓகே, டேவிட் சில்வெஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பேரை வச்சிருக்காரு. ஸோ ஒர்க்கிங் கிளாஸுக்கு நடுவில் நடக்கிற அந்த முட்டல்கள் மோதல்களை பற்றினதான் இது. ஓகே, அண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டு ஆனா என்னத்தை கொடுக்கல, யோசிக்க விடலை அப்படிங்கிறத பயங்கர ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. அடுத்து சென்டர் 42. ஓகே, கொஞ்ச நாளைக்கு அதில் இருந்திருக்காரு, வேலை பார்த்துருக்காரு. ஓகே, அப்புறமா கொஞ்சம் பிளேஸ் எழுதியிருக்காங்க. அவங்க பிளேஸ்லாம் என்னென்னா த ஃபோர் சீசன்ஸ், வெட்டிங் கெஸ்ட். ரொம்ப பார்க்க வேணாம் சரியா, ரொம்ப பார்க்க வேணாம். லெட்ஸ் சி. ஆட்டோபயோகிராஃபி என்னதுமா லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. As much as I love. யா யா ஸோ ஆஸ் மச் ஆஸ் ஐ டேர். ஸோ இதுதான் வந்து அந்த இவரோடது. ஷெலா டெலானி. டெலானியை பற்றி, டெலானினாலே ஹனி தான், டேஸ்ட் ஆஃப் ஹனி. ஓகே, இது எதுக்கு எதிராக எழுதப்பட்டதுன்னா, டெரன்ஸ் ராட்டிகன் ஒருத்தன் வேரியேஷன்ஸ் ஆன தீம் அப்படின்னு எழுதியிருக்கான். அதுக்கு எதிராக நம்ம டெலானி வந்து எழுதிச்சு டேஸ்ட் ஆஃப் ஹனி அப்படின்னு எழுதிட்டாரு. சரி, அடுத்தது நிறைய கொஷின்ஸ் கேட்டுச்சு. அதாவது கிளாஸ், ரேஸ், ஜெண்டர், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இதை பற்றிலாம் பேசுனது இந்த ஒர்க் தான். ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸ், ஆர்னால்ட் வெஸ்கர். ஸோ நம்ம ஷால் வி மூவ் ஆன் டு அப்சர்வ் லிட்டரேச்சர். கேன் யூ ரீட் திஸ்மா? ரொம்ப முக்கியமான ஏரியா அது. Began in Europe after World War II, imbibed the existentialist philosophy of Jean-Paul Sartre and Albert Camus. View life as meaningless, believe in an absence of values and Christian absolutes, emphasize passionate feelings over moral values, celebrate the breakdown of language and communication, loss of meaning, the world appears frightening as it is illogical. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்சர்வ்னாலே எதுலையுமே மீனிங் இல்லை, எதுவுமே சரியில்லை, இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, அந்த மாதிரியான கூட்டணி தான் இவங்க. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எல்லாம் அப்படின்னு ஒருத்தன் ப்ரீச் பண்றான்னா இல்லை அப்படின்றான். ஓகே, அப்சர்டிசம் தான், எதுல பார்த்தாலும் ஒரு அர்த்தமும் இல்லை, எல்லாமே நம்மளே நமக்கு உருவாக்கிக்கிட்டது அப்படிங்கிறது தான் இவங்களோட கதை. மித் ஆஃப் சிசிபஸ். அப்சர்டை முத டெவலப் பண்ணது எதுல? ஆல்பர்ட் கேமோட எஸ்ஏ மித் ஆஃப் சிசிபஸ். இயர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த கொட்டேஷன் வாசிக்கலாமாப்பா? வேர்ல்ட் A word that can be explained by reasoning, however faulty, is a familiar word, but in a universe that is suddenly deprived of illusions and of light, people feel. பீப்புள் ஃபீல். பீப்புள் ஃபீல் மேல இருக்கவர். Strangers, they are irremediable exiles because they are deprived of memories of a lost homeland as much as they lack the hope of a promised land to come. This diverse between people and their lives, the actor and his setting truly constitutes the feeling of absurdity. ஸோ டிவோர்ஸ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் தேர் லைஃப்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருந்து நம்ம பிரிஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்? இதுல டிவோர்ஸுங்கிறத மீன் பண்றது வேற டிவோர்ஸ். என்ன சொல்றாங்க, லைஃப் அப்படிங்கிறதையே நம்ம எடுத்துட்டோம்னா நமக்குன்னு என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஓகே, அதுதான் அந்த அப்சர்வ் ஃபீலிங் அப்படிங்கிறாங்க. ஒரு பர்பஸ் இருக்காது, ஹோப் இருக்காது. ஸோ லேண்ட் மேல ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து இது மேக்சிமம் வந்து இதுக்கு நிறைய இமேஜஸ் கொடுப்பாங்க. அதுல நம்ம ஒரு சில இமேஜஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ இதுல பாருங்க, த மித் ஆஃப் சிசிபஸ் இதுதான் முக்கியமானது. ஓகே, ரைட், இதெல்லாம் வேண்டாம். அப்சர்ட் டிஸ்பிளேனா என்ன, எப்படி இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது
அப்சர்ட் தீம்ஸை அதிகமா டிராமால டிஸ்ப்ளே பண்ணது யாரு? த தியேட்டர் ஆஃப் தி அப்சர்ட், மார்ட்டின் எஸ்லின். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு தியரி புக் மாதிரி எழுதியிருக்காரு. மித் ஆஃப் சிசிபஸ் வந்து இதை இனிஷியேட் பண்ணுச்சு. பட் இவர் தியேட்டர் ஆஃப் தி அப்சர்ட்ல இது ஒரு தீமாவே மதிச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவாப்பா? ரெண்டையும் குழப்பிட மாட்டீங்களே. எஸ். தியேட்டர் ஷுட் பர்சியூ த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி இன்டர்னல் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேன் ஷுட் நாட் பி கன்சிடர் மெட்டஃபாரிக்கலி இன் அ வேர்ல்ட்லெஸ் language of shapes, light, movement and gesture. Taster should express what language is incapable of putting into words. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க டிராமாக்கு செத்தவனுங்க. டிராமான்னு அழுவானுங்க. ஃபார்ம்ஸ் கிடையாது. ஏன் ஒரு போயட்ரியில எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதுனா பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? டிராமால தான் மக்களோட பேச்சு நேச்சுரலான அந்த வழக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டர். Who is the next writer? Samuel Beckett. இவரோட ஃபேமஸ் ஒர்க் ஒன்று தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இவரோட ஃபேமஸ் ஒர்க் ஒன்று தெரியுமா? வெயிட்டிங் ஃபார். வெரி குட். ஸோ இங்கே பார்ப்போம். ஸோ ஐரிஷ் பானு, டப்ளின்லேருந்து பாரிஸ் போயிட்டார். டப்ளின்லாம் அயர்லாண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை பார்த்துருக்காரு. பட் ஸ்டில் இவர் எழுதுகிற ஒர்க்கை ஃப்ரெஞ்சில் எழுதிட்டு இவரே அதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணுவார் இங்கிலீஷில். ஸோ ஃப்ரெஞ்சும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதை தேட்டரில் கொண்டு வந்து புகுத்தினதும் இந்த ஆளு தான். ஓகேவா? அதே மாதிரி இவர் வெயிட்டிங் ஃபார் கோடோக்கு முன், கோடோக்கு பின் அப்படின்னு ரெண்டா இவரோட லைஃப்பை பிரிச்சிடலாம். ஓகே, நிறைய பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. அதுல மெயினான ஒண்ணு என்னன்னா நிறைய ட்ராமாட்டிக் க்யூல்ஸ், அதாவது குட்டி டிராமா நிறைய எழுதியிருக்காரு. மைக்ரோ நரேட்டிவ்ஸ். சில நேரம் வந்து அவரே அவரோட ஒர்க்ஸை கிண்டல் அடிச்சுக்குவாரு, அந்த மாதிரி மனுஷன். சரியா? இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வாசிக்கிறீங்களாப்பா? ஸோ தட் உங்களுக்கு மனசுல நிற்கும். முக்கியம்னா இவரு கொஞ்சம் அப்படியே மனசுல ஏத்திக்கிட்டே அப்படியே வாசிங்க. A volume of verse, Horoscope, 1930, a critical study of Marcel Proust, 1931, More Pricks Than Kicks, 1934, a volume of short stories. His first novel, Murphy, 1938, made little impact on its first publication. It is almost entirely on his work after 1950 that his fame rests. It earned him the Nobel Prize in Literature in 19. ஸோ இதை வந்து 1950க்கு முன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வெயிட்டிங் ஃபார் கோடோக்கு முன், கோடோக்கு பின்னு பிரிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் பாருங்க, ஓரோஸ்கோப். அதுதான் முத வேர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டடி எழுதுறாரு மார்சல் ப்ரௌஸ் பத்தி. அப்போ வந்து இந்த எப்படி சொல்ல, இந்த மார்டின் எஸ்லினு, ஆல்பர்ட் கேமு இவங்கெல்லாம் ரொம்ப பீக்ல இருந்த டைம் கிடையாது. அது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்துச்சு எக்ஸிஸ்டென்ஷியலிசம். அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் பாருங்க, மர்ஃபி. மர்ஃபி. அதே மாதிரி அது நான் பெரிய ஃபேமஸ் ஆகலை. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நாவல் என்னன்னு கேட்க சான்ஸ் இருக்கு. நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருக்காருமா? எந்த இயர்? 19. எப்போ வாங்கியிருக்காரு? 19. இந்த லாஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க. 16. 39 இல்ல, 1960. 1969. எஸ் எஸ் எஸ். ஓகே, ஸோ 1938ல தலைவர் மாஃபி எழுதிட்டு இங்கிலீஷ்ல எழுதுறாரு. 41 பேர் ரிஜெக்ட் பண்ணி கடைசியில் அவுட்லெட்ஜ் தான் பப்ளிஷ் பண்ணுது. ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னு பாருங்க, மேல் நர்ஸ், மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. ஓகே, அது இப்போ ஒரு மாதிரியா இருக்காரு. அட் தி எண்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா, என்னமாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு கடைசியில இறந்தே போயிடுறாரு. இதான் கதை. அடுத்து மர்சியர் அண்ட் கேமியர், இது ஒரு பிரெஞ்சு நாவல். அப்புறம் பிரெஞ்சு ட்ரிலஜி ஒன்று எழுதுறாரு. அந்த மூணையும் கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். Norway, 1951, Malone, 1956, and The Unnameable,
ஸோ மலாய், மெலோண்டைஸ் அண்ட் த அன்னேமபிள், இந்த மூணு தான். இதில் அன்னேபிள் மட்டும் எப்படி சொல்ல, எஸ்கேப் ஃப்ரம் ரைட்டிங். ஸோ அது மாதிரி சும்மா ஒரு எல்லாமே அவரா இது பண்ணதான். அப்புறம் வாட்டுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு, இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கிராப்ஸ் லாஸ்ட் டேப்பு அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ப்ளே அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஆட் ஒன் அவுட்ல கேட்கலாம், இல்லைன்னா ரீஅரேஞ்ச் த ஒர்க்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர்னு கேட்கலாம். ஏன்னா பெக்கெட் ஒரு குரூசியலான ஆளு, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி கேட்க முடியும். சரி, இப்போ வெயிட்டிங் ஃபார் கோடோ பாப்போமா? ரைட், இப்போ வாசிங்க பார்ப்போம். வில் ரீட் டுகெதர். ஓகே, 1952 பப்ளிஷ். லெட்ஸ் ரீட். சப்டைட்டில் என்னதுமா? A tragic comedy in two acts. ஓகே, அதே மாதிரி பிரான்ஸை வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஓகே, அண்ட் முக்கியமாக நாசி ஆக்குபேஷன் அப்போ பிரான்ஸை நினச்சி பார்க்குறாரு. அது மாதிரி விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகான் ரெண்டு பேரும் ட்ரீ கிட்ட மீட் பண்ணுறாங்க. என்னெல்லாமோ பேசுகிறாங்க. ஏன்டா வெயிட் பண்ணுறேன்னு கேட்டால் கோடோவுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து கோடோன்னு தான் சொல்லணும், சரியாடா? அப்போ எஸ்ட்ரோகன் வந்து ஃபால்ஸ் அஸ்லீப். எஸ்ட்ரோகன் தூங்கிடுறான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு நைட் மேர் வருது. நமக்கு உடனே கனவு வந்தா யார்ட்டையாவது சொல்லணும்னு தோணும், ஆனால் அதை விளாட்மிர் கேட்க மாட்டேங்கிறான். வா தூக்கு போட்டு தொங்குவோமா அப்படின்னு செத்து செத்து விளாடுவோமாங்கிறாங்க, பட் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் விளாட்மிர் வந்து ஒரு கேரட் கொடுக்குறான் எஸ்ட்ரோகனுக்கு. அப்புறம் தான் பார்த்தா அது டேர்னிப்பா மாறிடுது. இந்த மாதிரியான ஒண்ணுமே இல்லாத உதவாத ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்னும் ரெண்டு பேர் வராங்க. போசோ. போசோ வந்து ஒரு அக்ரெசிவ் மாஸ்டர். அவன் வந்து தன்னோட ஸ்லேவான லக்கியை விற்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இங்க பாருங்க, ஹி லக்கி எப்படி என்டர்டெயின் பண்றானா, டான்சிங் அண்ட் திங்கிங். ஏன்னா அங்க உள்ள யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல, அதனால திங்க் பண்ணாலே அது ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி ஆயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் போசோ லக்கியும் போயிடுறாங்க. அப்புறம் ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்து என்ன சொல்றான், கோடோ இன்னைக்கு வர மாட்டாராம், நாளைக்கு தான் வருவாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ பாய் கிளம்புறதுக்கு முன்னாடியே விளாடிமிர் வந்து திரும்ப கொஸ்டின் கேட்குறான். அப்போ என்ன சொல்றாங்க, நம்ம போமா அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு எவனுமே அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்து ட்ரீலாம் ஸ்ப்ரவுட் ஆகி விளாடிமிர் எஸ்ட்ரகன் அகைன் அதே இடத்துல வந்து வராங்க. இப்போ வந்து என்னன்னா, எஸ்ட்ரகன் வந்து என்ன சொல்றான், நான் வந்து ஒரு டிச்சில் தான் இருந்தேன், அங்க வந்து என்னை அடிச்சு போட்டாங்க, ஆனா எனக்கு இன்ஜுரி எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு எஸ்ட்ரகன் வந்து கதை விட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த அப்சர்வ் கான்வர்சேஷன் மத்தியில் விளாடிமிர் வந்து எஸ்ட்ரகனுக்கு மறுபடியும் ஒரு ரேடிஷ் கொடுக்குறான். பட் அவனுக்கு இந்த கலர் பிடிக்கல. ஏற்கனவே அவன் என்ன கொடுத்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். அது என்னவா மாறிட்டு? டர்னிப். ஸோ உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுடா பாருங்க. ஸோ டர்னிப், ஓகேவா? டர்னிப்பா மாறிட்டு. என் வாய்ஸ் கிளியரா இருக்காப்பா உங்களுக்கு? இஸ் இட் ஆடியபிள்? வெரி குட். உங்க வாய்ஸ் தான் கொஞ்சம் உள்ள போய் வருது, பட் இட்ஸ் ஓகே. ஸோ என்ன ஆகுதுன்னா, எஸ்ட்ரகன் வந்து அந்த டிச்சில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு கடைசியில் விளாட்மிர் வந்து ஒரு ரேடிஷ் கொடுக்குறான். அப்போ அந்த கலர் ஆஃப் த ரேடிஷ் அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு? எஸ்ட்ரகனுக்கு. இப்போ லக்கி அண்ட் போஸோ திரும்ப வராங்க. இந்த முறை என்ன ஆச்சுன்னா, அந்த மாஸ்டருக்கு கண்ணு தெரியல. ஓகே, அப்புறம் அந்த ஸ்லேவுக்கு வாய் பேச முடியல. ஸோ இது வந்து என்னடா, நான் நேற்று தான்டா மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவங்க ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரியே பேசுறாங்க. இப்போ மறுபடியும் வெயிட் பண்றாங்க. திரும்ப அந்த பாய் வரான், இன்னைக்கு வர மாட்டான்னு சொல்றான். ஓகே, அண்ட் ரெண்டு பேரும் கிளம்புறான் பிளான் பண்றாங்க. ஆனால் திரும்பவும் அங்கேயே தான் வந்து நிக்கிறானுங்க. ஸோ இதான் கதை, இதுல ஒண்ணுமே இல்லை, அதுதான் கதையே. ஓகே, எண்டு கேம். எண்டு கேம் வந்து ஒன் ஆக்ட் பிளே வித் ஃபோர் கேரக்டர்ஸ். ஓகே, ஹாம் வந்து ஒரு ஃபெயில்டு ஆக்டர், இப்போ பிளைண்ட் ஆயிட்டாரு, அவரால் நகர முடியாது. ஓகே, அப்புறம் வந்து ஒரு வீல் சேர்ல அவரை கன்ஃபைன் பண்ணிட்டாங்க. அப்புறமா இவர் என்ன சொல்றாருன்னா, ஹாம் வந்து அந்த எப்படி சொல்ல, செஸ்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய மைண்ட் கேம்ஸ் விளையாடுறாப்புல. ஓகே, அப்புறம் ரெண்டு ட்ராஷ் கேன்ஸ் இருக்கு. அந்த ட்ராஷ் கேன்னா அந்த குப்பை பக்கெட்டு. குப்பை பக்கெட்ல யார் யார் இருக்கா, நேக் அண்ட் நெல், ஹேமோட பேரண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து கால் போயிருக்கும், ஏன்னா ஒரு பைசைக்கிள் ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு கார் போயிருக்கும்.
கால் போயிருக்கும். ஒரே ஒருத்தன் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஹேமுமே ஒரு வீல் சேர்ல தான் இருக்கான். நாகும் நெல்லும் குப்பை தொட்டியில இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தர் நிக்கணும்ல, அதான் க்ளவ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு என்ன ஆகும்னா, அவன் வந்து கீழே உட்கார்ந்தா அவனுக்கு கஷ்டம். அவன் அந்த மாதிரி வியாதி நின்றுக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உலகம் அழிகிற டைம் வரும்போது க்ளோ வந்து இன்னொரு நாள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சொல்றான் நியர்லி ஃபினிஷ்ட் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க. ஹேம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஆஹ் எப்படியாவது நீ கிளம்பிரு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் க்ளவுட்ட. ஓகே. ஆனா அவன் கிளம்புற மாதிரி தெரியல. ஸோ கடைசியில ஹேம் நானே கிளம்புறேன்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா ட்ராஷ் கேன் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. ஓகே. அப்புறம் ஹேம் வந்து ஹேமும் க்ளவும் சேர்ந்து ஒரு ரைடு போற மாதிரி. ஓகே. அவங்க ஒரு ஃப்ளீயை கொல்றாங்க க்ளவ் பாடியில இருக்கும்போது. அண்ட் ஹேம் வந்து உன் டாகை காட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். 3 கால் உள்ள உன் டாகை காட்டு அப்படிங்கிறான். அப்புறம் நாக் வந்து அவங்களோட ஸ்டோரியை சொல்றாங்க. ரிவீல்ஸ் எப்படி அவங்களும் நெல்லும் ஹேமை வந்து முதல்ல நல்லா பார்த்துக்கல, அதனாலதான் என் பிள்ளையும் என்னை ரிஜெக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரே எமோஷனலா பேசுறாங்க. அதே மாதிரி ஹேமுக்கு அடிக்கடி ஒரு ட்ரீம் வருது, அவன் வந்து ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் ஆயிட்டான். ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஹேம் வந்து ஒரு மோனோலாக் ஆரம்பிப்பான். அட் த எண்ட் ஆஃப் விச் க்ளவ் கிளைம்ஸ் டு see a பாய் in the wasteland outside the room. அதாவது என்னன்னா, அவனே தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கான். ஓகே. ஸோ மோனோலாகு அது முடிஞ்சதுக்கப்புறம் க்ளவ் வந்து ஐயோ நான் அந்த பையனை பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பட் கடைசியில் கிச்சனுக்கு போய் பேக் பண்ணுவான். ஆஹ் அதாவது ஒரு கட்டத்தில் ஹேம் வந்து முடிவு பண்ணிட்டான், சரி ஏதோ ஒன்று நமக்கு ஆண்டவன் வச்சது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மேக கடைசியில் டிரான்ஸ்கேனில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் எண்டு கேம். ஓகேவா? இது புரிஞ்சுச்சாப்பா? Yes, sir. ஓகேப்பா. ஸோ மோர் பிளேஸ் இது மட்டும் கொஞ்சம் வாசிக்க முடியுமா? Happy Days, 1960, a half housewife. Winnie is constantly chattering to her husband Billy. Come and Go, 1966, a dramatical shows three women behaving according to a regular pattern but not allowing the audience not motivate their behavior. Breathe, 1970, method with garbage. Three sounds are heard: a bird's cry, the sound of inhaling and exhaling, and a final cry. In No Time, 1972, and Footfalls, 1976, the stage lighting dictates what the audience sees. A mouse. ஒரு நிமிஷம். ஆ அண்ட் ஃபீட். And feet respectively as the spoken words ரெவபரேட். reverberate. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாப்பி டேஸ் பார்ப்போம். ஹாப்பி டேஸ் வந்து ஒரு ஹாஃப் பரீட் மிடில் ஏஜ் ஹவுஸ் ஒய்ஃப் வின்னியை பற்றினது. எப்போவுமே அவன் ஹஸ்பண்ட் வில்லியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பா. அடுத்தது கம் அண்ட் கோ, குட்டி ட்ராமா. ஓகே, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிரெத், இது வந்து 25 செகண்ட் தான் மொத்தமே. ஸ்டேஜ் ஃபுல்லாக குப்பை. 3 சவுண்டு கேட்குது: பர்த்து, இன்ஹேலிங், எக்ஸேலிங், ஃபைனல் கிரை. அவ்வளோதான். இவ்வளோதான் பிரெத்து. அடுத்து நாட் ஐ அண்ட் ஃபுட் ஃபால்ஸ், இதெல்லாம் வந்து இது இந்த இருக்குல்ல, அதாவது
அந்த லைட்டிங்கே நமக்கு சொல்லும், கதையை சொல்ற மாதிரி. ஓகே, அதுல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன வரப்போகுது எல்லாமே தெரியும். அதாவது டிராமாவை தாண்டி சில விஷயங்களை தெளிவா அதுல பார்க்க முடியும். அதுக்கு தான் அது. ஓகேவா? ஸோ பெக்கெட்டோட லாங்குவேஜ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ சின்ஸ் தேர் ஆர் ஒன்லி சம் பீப்புள் டுடே, yeah, you are the only person here. So shall we stop here today so that tomorrow we can continue with an extended session on Saturday? Is that fine? So Yes, Pa?